ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ தசாவதார செட்டு அஷ்டலக்ஷ்மி செட் வேணும்னு சொல்லுவீங்க பிராஸில். ஸோ அவங்க அழகாக வுட்லேயே பண்ணி ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கர் துனியா கேகே நகர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொலுக்கு வந்துட்டு கொலு படி, கொலுக்கு தேவையான சிலைகள், அந்த நவராத்திரிக்கு என்னென்ன ஸ்பெஷலோ ஒரே ஷாப்பில் அவைலபிள். ஸோ அதை தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படியில் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ், இந்த இடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி தேவையான குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துடணும். நம்ம இது அன்னபூர்ணி அம்மன், அதுக்கப்புறம் ராகவேந்தர், இவங்க இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படியில் வச்சுட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த குழுவில். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரொம்பவே நம்ம எல்லாருக்குமே விருப்பமான நவகிரகங்கள், அதாவது என்னென்னா அஷ்டலக்ஷ்மியும் இருக்காங்க. ஸோ அஷ்டலக்ஷ்மியும் ஒரு படியில் இருக்காங்க பாருங்கள். தனலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லக்ஷ்மியுமே ரொம்ப அழகாக மினேச்சூரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ அடுத்த கட்டத்தில் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான தசாவதார செட்டுன்னு சொல்லலாம். ஸோ பெருமாளுடைய எல்லா அவதாரங்களுமே ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக மினியேச்சூர்லேயே படி வச்சு கொடுத்துட்டாங்க பாருங்கள். நம்ம இதை செட்டாக கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக, அதாவது ஃபைனல் மீன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர், ஸோ அதெல்லாமே இருக்குது. முருகர், அந்த மாதிரி முருகர் வந்து வள்ளி தேவானியோட இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டி சிலைகளில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்த படியும். அண்ட் தென் கடைசி படிங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சிலைன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியும் அதுக்கப்புறம் விஷ்ணு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் படியில் கொடுத்துருக்காங்க பிராஸில், அதுவும் மினியேச்சூரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவுமே காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஃபுல்லாகவும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மேலே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ தசாவதார செட்டு. ஸோ தசாவதாரில் மினியேச்சூர் எனக்கு இன்னும் வந்து கொஞ்சம் பெருசாக பார்வையாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி மினியேச்சூர்லேயே கொஞ்சம் பார்வையாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆன்டிக்கில் கொடுத்துருக்க தசாவதார செட்டு. ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்துட்டு கொலு படியில் வைக்கலாம். ரொம்ப ஸோ நான் கையிலேயும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த செட்டு. ஸோ எவ்வளோ காம்பேக்டாகவும் இருக்குது. அண்ட் தென் ஆன்டிக்லேயும் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு லுக்காக இருக்குது. இது ரொம்ப சின்ன சிலை, ஆனால் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராமருடைய இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம வந்து கொலுவில் வைக்கிறதுக்கு, அஷ்டலட்சுமி தசாவதார செட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு காம்பேக்டான பீஸ்ன்னு சொல்லலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அடுத்ததுமே வந்து ஒரு 3 ஸ்டெப் படி தான். ஸோ இதே வந்து வேறு கலரில் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வுட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் துர்கை அம்மன். ஸோ ரொம்ப அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே மேலே வரலாம். மேலே வந்தோன்னா வராகி அம்மன் வச்சுருக்காங்க. ஸோ வராகி அம்மன் வச்சுட்டு பாலாம்பிகை, அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாட்சி அம்மன் வச்சுருக்காங்க செகண்ட் லைனில். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு முத்துமாரி அம்மன், அண்ட் தென் சரஸ்வதி, லக்ஷ்மின்னு சொல்லிட்டு மூணு முக்கியமான தெய்வங்களை வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினியேச்சூர்லேயே கொடுத்துருக்காங்க பிராஸ் ஐட்டம்ஸு. ஸோ நம்மளுக்கு குழு வைக்கிறதுக்கு பிராஸ்லேயே வச்சோன்னா ரொம்ப ஒரு வருஷமும் ஒன்று வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ நிறைய நம்ம வந்துட்டு இதையே நம்ம குவாலிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பிராஸை பொறுத்த வரையும். ஸோ பிராஸ் மெட்டீரியல் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஸ்டெப் வேண்டாம் 3 ஸ்டெப் போதும் அப்படின்னாலும் அதுக்கான இதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாகவே. ஸோ 3 ஸ்டெப்ஸ்லேயுமே பிராஸ் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து கஸ்டமைசேஷன் ஈஸியாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமதேனு 2 பக்கம் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி, லட்டு கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு படியில். அப்படியே நம்ம மேலே வந்தோம்னா செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணர் இருக்கார், நின்றுட்டு இருக்க மாதிரி கிருஷ்ணர், நரசிம்மர். ஸோ இந்த மாதிரி செகண்ட் படியில் வச்சுருக்காங்க. ஸோ இல்லை எனக்கு வந்துட்டு வேறு கலர் வேணும்னாலும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் மேலே வந்து பெரிய கடவுள் தான் இருப்பாங்க, பெருமாள், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் இருக்காங்க, அனுமன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எந்த கடவுள் தேவை, எவ்வளோ அளவில் தேவைன்றாலும் அவங்க ஈஸியாக கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க. 3 ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸ் அந்த லென்த்து. அண்ட் தென் என்னென்ன சிலைகள் தேவையோ பிராஸ்லேயே ஆகட்டும். அண்ட் தென் வந்துட்டு வேறு ஏதாவது மெட்டீரியல் வேணும்னாலும் இங்கே அவைலபிளில் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுக்கு நிறைய பேர் அஷ்டலக்ஷ்மி செட் வேணும்னு சொல்லுவீங்க பிராஸில். ஸோ அவங்க அழகாக வுட்லேயே பண்ணி ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அஷ்டலட்சுமியுமே சுற்றி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்கான பீஸ் இல்லையா? ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இதை கூட நம்ம கொலு படியில் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். பார்க்கும்போதே இங்கே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்களேன். எல்லாமே மினியேச்சர்ஸ் எல்லாம் செட்டாக கொடுத்துட்டாங்க. எல்லா லக்ஷ்மியும் ஒரே பீடத்தில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த வுட்டுமே கொடுத்துருக்காங்க. வுட்டில் வந்துட்டு அஷ்டலக்ஷ்மியுமே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு இல்லையா? பெருமாள் விளக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அழகாக அந்த விளக்கு உள்ளே வைக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான MDF வுட்டில் அழகாக பண்ணி கொடுப்போம். MDFன்றாங்க, சாரி, இது வாட்டர் ப்ரூஃப் வுட்டுங்க. தண்ணி பட்டாலுமே வந்து நம்மளுக்கு இது போகாது. ரொம்ப குவாலிட்டியான வுட்டு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஓம் விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த சஷ்டி கிருத்திகை அந்த மாதிரி கூட நம்ம ஏற்றுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது. இப்போ வேறு அந்த கந்த சஷ்டி இது வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விளக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி விளக்கை ஏற்றலாம், வழிபடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த தீபாவளி முடிஞ்சவொடனே வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கை ஏற்றுங்க. ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான பிரதோஷ விளக்கு. ஸோ இது வந்து பிரதோஷ காலத்தில் ஏற்றலாம். ஏன்னா இங்கே லிங்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு நந்தி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், விளக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விளக்கு நம்ம பிரதோஷ காலத்தில் ஏற்றினா வீட்டுக்கும் நல்லது, தோஷங்கள் எல்லாம் விலகும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐதீகமாகவே இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இவங்கெல்லாம் இருக்காங்க. குட்டி குட்டியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தசாவதார செட்டு மினியேச்சரில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த கொலு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன். மச்ச அவதாரம், நரசிம்ம அவதாரம், அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சுட்ருக்க மாதிரி, அதுக்கப்புறம் ராமர், அதுக்கப்புறம் அந்த தச அவதாரத்தையுமே ரொம்ப அழகாக மினியேச்சூரில் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன சிலையிலே அவ்வளோ அழகாக உருவத்தை வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியாக அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான பெருமாள் விளக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விளக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிராஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் சரஸ்வதி, லக்ஷ்மி, ஸோ இந்த மாதிரி சிலைகளுமே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சிலை எல்லாமே. ஏன்னா முருகர் கலெக்ஷன்ஸ் மட்டுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, முருகர் கலெக்ஷன், முருகர் விளக்கு, ஸோ இந்த மாதிரியும் பிராஸில் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய கொலுவில் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.